Hey guys, I'm Ash. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு நம்ம இன்னொரு PC பில்ட் பண்ண போகிறோம். இந்த தடவை AMDயோட Ryzen 9 7950X யூஸ் பண்ணி அது கூட Nvidia RTX 4090 அந்த தாறுமாறு கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா PC பில்ட் வீடியோஸ்லையுமே ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவும் கிகாபைட் நிறைய பார்ட்ஸ் இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பில்ட் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு காம்படிட்டர் பிராண்ட்லேருந்து பெட்டரான பார்ட்ஸ் பெட்டரான ப்ரைஸ்க்கு கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நான் என்ன கேஸ் சூஸ் பண்ணேங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் சூஸ் பண்ண கேஸை நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் சூஸ் பண்ண கேஸ் கூலோ மாஸ்டர் ஹாப் 700 அது UAEயில் அவைலபிளாக இல்லை. மிடில் ஈஸ்ட்லேயே ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லை. கூலோ மாஸ்டர் டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணியும் பார்த்தேன், கிடைக்கல. ஏன்னா அது நல்லா பெரிய கேஸ், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சைடில் கீழே அந்த ஆங்கிள் ப்ராக்கெட், அது போக ஒரு மிரர் உள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அது கிடைக்கலங்கல. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கல, ரிசர்ச் பண்ணி பார்க்கல. ஃபைனலாக இதில் தான் செட்டில் ஆனேன். Corsair iCue 7000X. இந்த கேஸ் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா அதில் ஏன்டா பில் பண்ணுற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தப்பு இல்லை. ஐ மீன், இந்த கேஸ் நல்லா இல்லைன்னு இல்லை, நல்ல கேஸ் தான். நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக மாடுலராக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இது நல்ல வேல்யூ கேஸ் கிடையாது. ஒரு PC பில்ட் பண்ணோம், அதுலேருந்து ஒரு சூப்பரான தம்ப்நெயில் ஷாட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கினா ஓகே, செய்கிற தப்பு ஒத்துக்கணும். இது நார்மலாக இந்த மாதிரி ஒரு PC பில்ட் பண்ணோன்னா Corsairோட 7000D ஏர் ஃப்ளோ இதோட பெட்டரான வேல்யூ கேஸ். இன்ஃபேக்ட் அதில் பேசிக்காக ஒரே கேஸ் தான், ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எக்ஸப்ட் மேலேயும் ஃப்ரண்ட்லேயும் இதில் டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு மெஷ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அதில் இன்னும் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் சில ஃபேன்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்காது, அவ்வளோதான். எனிவேஸ், நீங்கள் நான் ஒரு E80X போர்டு யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ், லீட், கேபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்டவுட்ஸும் சரி, பேக்கில் உள்ள பேனல்ஸும் சரி நான் போட போகிறதில்ல, ட்ரை கூட பண்ண போகிறதில்ல. இப்போது இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது கூட எக்கச்சக்கமான ஹார்ட் டிரைவ் கேஜஸ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இருக்குது ஒரு வெர்டிக்கல் மவுண்ட், இந்த PSUக்கு ஒரு சின்ன கட் அவுட், கமாண்டர் XT மாட்யூல். இங்கே கூலிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டாப்பில் ஒரு 360mm ரேட் யூஸ் பண்ணலாம். நான் அந்த செட்டப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லைனா ஃப்ரண்ட்டில் சைடில் 480mm ரேடியேட்டர் வரைக்கும் செட்டப் பண்ணலாம். இந்த கேஸில் அவங்க 4 SL140 ஃபேன்ஸ் இது கூட இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் இந்த பில்டுக்கு நான் எல்லா ஃபேன்ஸையுமே ஸ்வாப் அவுட் பண்ண போகிறேன். LL120 தான். இன்ஃபேக்ட் ரேடியேட்டருக்கு கூட அதே ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா LL120s Corsairோட ஃபேன்ஸ் இதில் 16 இண்டிபெண்டன்ட் RGBs, 2 டிஃப்ரெண்ட் லைட் லூப்ஸில் இருக்குது. சைலண்டான பவர்ஃபுல்லான ஃபேன்ஸ், பார்க்கவும் நல்லா இருக்குது. ப்ளஸ் இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேன் ப்ராக்கெட்ஸ் ஃப்ரண்ட்டில், டாப்பில், சைடில் இருக்கிற எல்லா ப்ராக்கெட்ஸுமே அப்படியே வெளியில் எடுத்து நம்மளால் ஃபேன்ஸை ஸ்க்ரூஇன் பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் அதுவும் ஒரு மேஜர் பாசிட்டிவ். மதர் போர்டுன்னு வரையில் அஃப்கோர்ஸ் கிகாபைட் X670E மாஸ்டர். இதில் தெர்மல் டிசைன் நல்லா இருக்குது. PCIe 5.0 சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் நிறைய எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 M.2 ஸ்லாட்ஸ் உதாரணத்துக்கு, எல்லாமே இந்த ஸ்க்ரூலெஸ் டிசைன்ஸோட. இந்த M.2 ஸ்லாட்ஸில் 2 2TB Aorus Gen 4 NVMEs யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த NVMEs யூஸ் பண்ணல 5 Gbps வரைக்கும் ரீட்ஸும் 2.5 Gbps வரைக்கும் ரைட் ஸ்பீட்ஸும் கிடைக்குது. ஸோ நல்ல NVMEs. மெமரின்னு பார்த்தீங்கன்னா 16 GB Aorus 6000 MHz DDR5 RAM. ஸோ டோட்டல் 64 GB RAM இந்த PCயில். அடுத்த ப்ராசஸருக்கு வருவோம். இங்கே ஏற்கனவே இதை நான் சொல்லிட்டேன், Ryzen 9 7950X இது AMDயோட கரண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். 16 கோர், 32 த்ரெட். தியரிட்டிக்கலாக 5.7 GHz வரைக்கும் இதால் புஷ் பண்ண முடியணும். பட் இது வரைக்கும் நான் 5.3க்கு தான் புஷ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பட்டி டிங்கரிங் வேலை பார்க்க வேண்டியிருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஓகே, இப்போது ஃபேன்ஸை மவுண்ட் பண்ணலாம். பவர் சப்ளைன்னு வரையில் இங்கே 2 சாய்ஸ் இருந்துச்சு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. UD1000 ஒரு சாய்ஸ், இது ATX 3.2 PSU கிகாபைட்டோடது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ். மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ATX 3.2 PSU. ஸோ அதில் அந்த 16 பின் 12 வோல்ட் ஹை பவர் கேபிள் அப்படிங்கிறது இந்த 4090 இந்த புது கிராஃபிக் கார்ட்ஸில் ப்ளக்இன் பண்ண வேண்டிய கேபிள் அதில் சிங்கிள் கேபிளில் முடியும். பட்
இந்த 7000X கேஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பவர் சப்ளைக்கு சைடில் ஒரு சின்ன கட் அவுட் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு டிஸ்பிளே போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். பட் அது மட்டும் இல்லை, இவ்வளோ ஹை பவர்ட் இன்டர்னல்ஸ் யூஸ் பண்ணல 1000 வாட்ஸ்க்கு பதில் 1200 வாட்ஸ் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சேஃபர்னு தோணுச்சு. ப்ளஸ் அது 80+ பிளாட்டினம், அதனால இந்த P1200W அப்படிங்கிற இந்த PSU தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல தரமான காம்பேக்ட் ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர்ஸோடு வர மாடுலர் பவர் சப்ளை. அஃப்கோர்ஸ் இங்கே நெகட்டிவ் 4 PCIe கேபிள் யூஸ் பண்ணோம், அந்த ஒரு 12 வோல்ட் ஹை பவர் கேபிளுக்கு பதிலாக அந்த கன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இத்தனை கேபிள்ஸ் யூஸ் பண்ணல. பின்னாடி அந்த பேக் பேனல் கவர் பண்ணுறதுலாம் போட முடியாது, வெறும் பேக் பேனல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எனிவேஸ், இப்போ அந்த PSU கேபிள்ஸ், மதர் போர்ட் ஹெடர்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ளக்இன் பண்ணலாம். இப்போ கூலருக்கு வருவோம். இது X360 Waterforce. இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி என்னோட 3900K பெல்ட்லேயும் இதே கூலர் தான் யூஸ் பண்ணேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் ஃபேன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு LL120 Corsair ஃபேன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். திருப்பியும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த ப்ராக்கெட்ஸை வெளியில் எழுதிட்டு ஃபேன்ஸையும் ரேடியேட்டரையும் ஸ்க்ரூவின் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பில் பண்ண போனால் எனக்கு இந்த கேஸ் ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிச்சு. எனிவேஸ், RGB டிஸ்பிளேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கேன்னு எனக்கும் தெரியும், இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே இந்த கூலர் டிஸ்பிளே இருக்குங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சூஸ் பண்ணல. இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் பார்ட் வரையில் நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த RGB டிஸ்பிளேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா USB ஹெடர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால இன்க்ளூடடாக வர கமாண்டர் XTக்கு பதிலாக இந்த Corsair கமாண்டர் ப்ரோ யூஸ் பண்ணேன். இருக்கிற RGB பார்த்தலன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணையில் ஒரு LC100 வாங்கினேன். இது அந்த நானோ லீஃப் பேனல்ஸ் மாதிரி சும்மா அப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக, பெரிய யூஸ் எதுவும் கிடையாது. பட் அதையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட், எக்கச்சக்கமான கேபிள் மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோவில். தேர்மல் காம்பவுண்டுக்கு நான் எப்போவுமே தேர்மல் கிரிஸ்லியோட Kryonaut தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கிறதுல. ஸோ இங்கேயும் திருப்பியும் தேர்மல் கிரிஸ்லி Kryonaut. இப்போ இது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இந்த 4090 மவுண்ட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கையில தான் நோட்டீஸ் பண்ண ஒரு சின்ன சொதப்பியிருக்கேன்ட்டு. ஸோ பேசிக்காக நான் இந்த போர்டு வாங்குறதுக்கு பதிலாக Aorus X670E எக்ஸ்ட்ரீம் வாங்கியிருக்கணும். ஏன்னா அந்த போர்டில் 10GB LAN சப்போர்ட் பில்ட்டுனாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற லோக்கல் ஏரியாவுக்குள்ளே அந்த கனெக்ஷன் ஸ்பீட்ஸ் 1GB பதிலாக 10GB இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன். இந்த போர்டில் 2.5GB LAN வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. பட் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அது கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு நான் 2 சிஸ்டம்ஸ்க்கு நடுவில் மாற்றி எடிட் பண்ணுறதுனால இங்கிலீஷ் எடிட் ஒன்றில் ரன் ஆகும், தமிழ் எடிட் ஒன்றில் ரன் ஆகும். இதுலையாவது ஏதாவது ப்ராக்சிஸ் பண்ணோன்னா இன்னொரு PCயில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 10 GB ஈத்தர்நெட் எனக்கு ரொம்ப முக்கியம். இனிஷியலாக என்னோடய தாட் என்னென்னா, இந்த மாதிரி 10GB எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் நிறைய பல்காக வாங்கியிருந்தேன் ஒரு பாயிண்டில். ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கலான்ட்டு. பட் இங்கே 4090 இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அது பின்னாடி ஃபிட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு, ஃபிட்டும் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் GPU RTX 4090 Aorus 4090 மாஸ்டர். இதில் கூலிங் தாறுமாறாக இருக்குது. ஐ மீன் கேம்ஸ் ரன் பண்ணையில் மேலே அந்த டெம்பரேச்சர்ஸை மட்டும் செக் பண்ணுங்கள். கூலிங் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இதில். ப்ளஸ் திருப்பியும் இதில் மேலே ஒரு சின்ன LCD எட்ஜ் வியூ. எனிவேஸ் எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேபிள்ஸை கனெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் எக்கச்சக்கமான கேபிள் மேனேஜ்மெண்ட் க்ளீன் அப் பண்ணுவோம். இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பவர் பட்டன், எஸ், அப் அண்ட் ரன்னிங், எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ கேமிங்க்கு வரலாம். முதல்ல Cyberpunk 2077 ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இது 4Kல ரன் ஆகிட்டு இருக்கு. ரே ட்ரேசிங் அல்ட்ரா ப்ரீசெட். பட் மேனுவலாக போய் ரே ட்ரேஸ்ட் லைட்டிங் அப்படிங்கிற செட்டிங்கை அல்ட்ராலேருந்து சைக்கோக்கு மாற்றிருக்கேன். ஸோ இந்த கேம் மேக்ஸிமம் இந்த செட்டிங்ஸில் தான் ஜிபியூவை புஷ் பண்ண போது. ஜிபியூ யூசேஜ் 90%க்கு மேலே இருக்குது. பட் டெம்பரேச்சர்ஸ் இன்னமும் லோ 50 டிகிரிஸில் தான் இருக்குது. ஸோ கூலிங் நான் சொன்ன மாதிரியே இதில் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பவர் ட்ரா கிட்டத்தட்ட 350 வாட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெட்ரூம் கூட இருக்குது. ஸோ ஃபைனலாக ஆவரேஜ் FPS 82, இம்ப்ரெசிவ். அடுத்து Forza Horizon 5. இந்த கேமை 4090ஆல் ஈஸியாக 4K 60 FPSல ரன் பண்ண முடியணும். ஏன்னா நம்ம 2 மாதம் முன்னாடி தான் 3080 அது எவ்வளோ ஈஸியாக 4K 60ல ரன் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். இங்கே ஆவரேஜ் 105 FPS. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த 3080 வீடியோவில் அது 73-74 FPS பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கெயின்ஸ். அடுத்து Gears 5. இங்கே எல்லா செட்டிங்ஸும் மேக்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அல்ட்ரா டெக்ஸ்சர்ஸும் ஆனில் இருக்குது. 4K 120 FPSக்கு மேலே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. பவர் ட்ரா 300 வாட்ஸ் அந்த ரேஞ்சில். GPU டெம்பரேச்சர்ஸ் இந்த பாயிண்ட்லேயும் 50 டிகிரிஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து Witcher 3 டெஸ்ட் பண்ணலாம். இதில் அதுக்கு புதுசாக நெக்ஸ்ட் ஜென் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரே ட்ரேசிங்லாம் சப்போர்ட் இருக்குது. பட் எதிர்பார்த்ததோடு அது நல்லாவே இந்த ஜிபியூவை புஷ் பண்ணிச்சு. பழைய கேம் லைட்டாக பட்டிடிங்கரிங் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். பட் 4Kல FPS அந்த 70ஸ்ல தான் இருந்துச்சு. ஜிபியூ கிட்டத்தட்ட மேக்ஸ் அவுட் ஆச்சு. பட் டெம்பரேச்சர்ஸ் இன்னமும் பெருசாக மாறல. இப்போ பிளேக் ரெக்வியம் ட்ரை பண்ணலாம். செட்டிங்ஸ் திருப்பியும் எல்லாமே மேக்ஸ் அவுட் பண்ணாலும் இந்த கேம் கான்ஸ்டண்ட்டாக 60 FPSக்கு மேலே ஹிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த கேமில் தான் பவர் ட்ரா 400 வாட்ஸ் தாண்டிச்சு. அந்த பாயிண்டில் கூட 4090 GPU டைம்ஸ் கிகாபைட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 60 டிகிரி பாயிண்ட்டை எங்கேயுமே தாண்டல. பெஞ்ச் மார்க்ஸ்னு வரையில் GPUக்கு 3D மார்க் ஸ்பீட்வே ரன் பண்ண இன்னும் ஒரு சில செகண்ட்ஸில் ஸ்கோர்ஸாக ஆன் ஸ்க்ரீன் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Cinebench R23யோட நம்பர்ஸ். உங்களுக்கு நம்ம Intel 3900K வீடியோ ஞாபகம் இருந்துச்சுன்னா அதோட கம்பேர் பண்ணல ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் கோருக்கு. பட் ஏறக்குறைய ஒரே நம்பர்ஸ் தான் கிடைக்குது மல்டிக்கு. ஸோ என்னோட நீட்ஸ் எடிட்டிங் அதெல்லாமே மெயினாக மல்டி கோர் ஓரியன்டாக தான் இருக்கிறதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தான் அதை சூஸ் பண்ணேன். சரிவேஸ் கைஸ், இதுதான் என்னோட புது 4090 பெல்ட். ஏற்கனவே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி ஒரு சில மாதம் கழிச்சு இது எப்படி ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். எனிவேஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டெலகிராமில் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ வரதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ 3 to 4 வீக்ஸ் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். பட் சில நேரம் கொஞ்சம் இருக்கையில் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது நல்லது தான். ஸோ ஒரு ஸ்டெப் போயிட்டு கொஞ்சம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இல்லை, இதை பற்றி நான் பேசுகிற ஐடியாலே இல்லை. பட் ஸ்டில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடலான்னு நினச்சேன். பட் உங்ககிட்ட வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ ஒரு 3 to 4 வீக்ஸ் நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.